வணக்கம். பாண்டவர்கள் வழிபட்ட அந்த முக்கோண வடிவ ஜோதிர்லிங்கம் கேதார்நாத் கோயிலுடைய கருவறையில் இருக்குங்க. கோயிலை சுற்றி பாண்டவர்களுடைய பல அடையாளங்கள் இருக்குது. பாண்டுகேஸ்வர் என்ற இடத்துல தான் பாண்டு மகாராஜா முன்னாடி உயிர் நீத்த இடங்க. இங்கே இருக்கிற பழங்குடியினர் பாண்டவ நிருத்தியம் என்ற நடனத்தை ஆடுறாங்க. பாண்டவர்கள் சொர்க்கத்துக்கு சென்ற இடம்தான் சொர்க்கரோகிணி என்ற மலை உச்சி. இது பத்ரிநாத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. பீமன் காட்டெருமை உருவத்தில் இருந்த சிவபெருமானோடு சண்டையிட்ட போது சண்டையோட முடிவில் சிவபெருமான் சிவலிங்கமாக காட்சியளிக்கிறாரு. அப்போ பீமன் தன்னுடைய தவறை உணர்ந்துட்டு அந்த சிவனுக்கு அந்த சிவலிங்கத்திற்கு நெய்யால் அபிஷேகம் செய்கிறாரு. அது இன்னைய வரைக்கும் அது கடைபிடிக்கப்படுதுங்க. கங்கா நீரும் வில்வமும் சிவபெருமானுடைய வழிபாட்டிற்கு இங்கே பயன்படுத்தப்படுது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா நரநாராயணர்கள் திரிகான்ற கிராமத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் சிவபெருமானை வழிபடுறாங்க. அவங்களுக்கு காட்சியளித்த சிவபெருமான் உலக மக்கள் நன்மைக்காக எப்போதும் இங்கேருந்தே அருள் புரியணும் அப்படின்னு நரநாராயணர்கள் வேண்டிக்கிறாங்க. அவங்க வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் இமயத்தில் கேதார் என்ற இடத்துல ஜோதிர்லிங்க வடிவத்தில் இருக்கிறாருங்க. இதுதான் இங்கே வந்த கதை. சரி, அவர் கேதாரேஸ்வரர் என்று போற்றப்படுகிறார். கோவிலின் உள்ளே நுழைந்ததும் பாண்டவர்கள் ஸ்ரீகிருஷ்ணர், சிவபெருமானின் வாகனமான நந்திதேவர், சிவபெருமானோட காவலாளியான வீரபத்திரர், திரௌபதி போன்றோரது சிலைகள் இங்கே இருக்குது. கோயில் கருவறையில் முக்கோண வடிவில் ஜோதிர்லிங்கம் இருக்குது. கேதார்நாத்துக்கு அருகில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்த கோயில் இருக்குங்க. ஆதிசங்கரர் இந்த கோயிலோடு சேர்த்து உத்தராகண்டில் இருக்கிற பல கோயில்களை புனரமைச்சிருக்கிறாரு. கேதார்நாத்தில் ஆதிசங்கரர் மகா சமாதி அடைஞ்சிட்றாரு. அவர் சமாதி அடைந்த இடம் கோயிலுக்கு பின்னாடி இருக்குதுங்க. தமிழ் இலக்கியத்தில் கேதார்நாத்தை கேதாரம் மேவினானை எனவும் கேதாரம் மாமேருவும் என திருநாவுக்கரசரும் பாடியிருக்காங்க. 12ஆம் திருமுறையில் வடகையிலை வணங்கி பாடி செங்கமல மலர்தாவி மலர்